நந்தி அப்படிங்கிறத பெரியவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா நம் தீன்னு பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருடைய உடம்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய யோக சாஸ்திரத்துல சொல்ற குண்டலினி சக்தி எல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா? அது மேலே எழுந்து எழுந்து வர்ற பொழுது, மூலாதாரத்திலேருந்து வர்ற பொழுது ஒவ்வொரு படிநிலையாக வருகிறது. அந்த 6 சக்கரத்திலேருந்து தாண்டி வர்ற பொழுது மேல ஆக்ஞாங்கிறது இந்த நெற்றிக்கண்ணு, அது நமக்கு தெரியும். அங்க வர்றதுக்கு முன்னாடி பல தடைகளை தாண்டி வருகிறது. அது மேலெழுந்து அந்த சக்தி வர்றதுக்கு அம்பிகை ஓரளவுக்கு நமக்கு உதவி, அந்த அம்பிகையினுடைய உபாசனை அந்த சக்திங்கிறது உதவியா இருக்கு அப்படின்னா, நந்தியம் பகவானுங்கிறது ஒரு பக்கத்துல உதவியாவும் இருக்கு, ஒரு கட்டத்துல அதை போய் சேர்றதுக்கு அதுவே ஒரு தடையாவும் இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி சிவத்தை அடையறதுக்கான முயற்சி அப்படின்னு பெரியவங்க சொல்றது உண்டு. அப்போ ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா, நீங்க மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஆசையோட இருப்போம், ஒரு எண்ணங்களோட இருப்போம். அந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அமாவாசைக்கு முதல் நாளும் அமாவாசைக்கு அடுத்த நாளும் பாத்தீங்கன்னா எந்த வெளிச்சமும் இருக்காது, அமைதியா இருக்கும். அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கும் முதல் நாளைக்கும் மறுநாளைக்கும் அப்படியே முழு சந்திரன் மாதிரியே இருக்கும், ஆனா முழு சந்திரன் கிடையாது. நீங்க இந்த சிவன் ராத்திரிக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆசை மனசுக்குள்ள இருந்தால் கூட அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி முறைப்படுத்தி சிவ அனுபவத்துல கொண்டு வர்றதுதான் சிவன் ராத்திரி.